பிரைஸ் தி லார்ட். லெந்து கால தியானம் நாள் 5. திருமறை பகுதி யாத்திராகமம் 33 அதிகாரம் வசனங்கள் 15-16. மோசே அவரிடம், உமது பிரசன்னம் கூட வரவில்லை எனில் எங்களை இங்கிருந்து போக செய்யாதிரும் அப்படின்னு சொல்றாரு. முதல்ல மோசே எந்த சூழல்ல இந்த ஜெபத்தை செய்தார் என்பதை பார்ப்போம். கடவுள் இஸ்ரவேல் மக்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அற்புத விதமாய் மீட்ட பிறகு அவர்களை சீனாய் மலைக்கு அழைத்து கொண்டு வராரு. கடவுளிடமிருந்து நியாய பிரமாணத்தை பெறுவதற்காக மோசே மலைக்கு போயிட்டு அங்க 40 நாள் இரவும் பகலும் அங்கேயே இருந்து தேவனோட சஞ்சரித்து கொண்டிருக்கிறாரு. 40 நாள் ஆகியும் மோசே திரும்ப வராததுனால அவருக்கு ஏதாச்சும் ஆகி இருக்கும் அப்படின்னு நினைச்சு மோசே இல்லாததுனால மக்களால கடவுளை உணரவோ பார்க்கவோ அவருடைய சத்தத்தை கேட்கவோ முடியாம பதட்டம் அடைந்து அவங்களுடைய எதிர்காலத்தை பற்றி நிச்சயமற்றவர்களாக உணர்ந்து இனி அவங்கள வழிநடத்த யாருமே இல்லைன்னு நினைச்சு ஆரோனிடம் போயிட்டு, இனி எங்களை முன்னின்று எங்களை வழிநடத்துறதுக்கு எங்களுக்கு ஒரு தெய்வத்தை உண்டாக்கணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆரோனும் அவங்க கிட்ட இருந்த தங்கத்தை எல்லாத்தையும் வாங்கி அதை உருக்கி அதை ஒரு கன்றுக்குட்டியா செஞ்சு அதை வழிபட ஆரம்பிச்சிடுறாங்க. இஸ்ரவேல் மக்கள் அவசரப்பட்டு எடுத்த முடிவுனால யாவே கடவுள் அவங்களை எப்படியெல்லாம் மீட்டு வழிநடத்தி வந்தாருன்னு அவங்க ஒரு நொடி பொழுதுல மறந்துட்டு கடவுளுக்கு பொறுமையோடு காத்திருக்காம போயிட்டாங்க. நாமும் பல நேரங்கள்ல பொறுமை இல்லாம கடவுளுடைய நேரத்துக்கு காத்திருக்காம அவசரப்பட்டு பல முடிவுகளை எடுப்போம். அப்படிப்பட்ட முடிவுகள் கடவுளுக்கு விருப்பம் இல்லாத செயல்களையும் செய்ய நம்ம தூண்டும், நம்ம துன்பத்துக்குள்ளாக்கும். இஸ்ரவேல் மக்களோட இந்த உண்மையற்ற உறவு நிலைக்கு பிறகு கடவுள் அவங்க மேல கோபம் அடைந்து அவங்கள அழிக்க போவதாக சொல்றாரு. யாத்திராகமம் 33 அதிகாரம் வசனங்கள் 7-10 அதை நம்ம பார்க்க முடியும். அந்த நேரத்துல தான் இஸ்ரவேல் மக்களுக்காக மோசே கடவுளிடம் பரிந்து பேசுகிறார். மோசே ஜெபிச்சதுனால கடவுள் தானே இஸ்ரவேல் மக்கள் கூட வராம அவங்களுக்காக தேவதூதரை அனுப்புறேன்னு சொல்றாரு. ஆனா மோசே கடவுள் இல்லாம அவங்க பயணத்தை செய்ய மறுக்கிறாரு. மோசே அவரிடம், உமது பிரசன்னம் கூட வரவில்லை எனில் எங்களை இங்கிருந்து போக செய்யாதீர் என்கிறார். கடவுள் அவங்க கூட வரலனாலும் தேவ தூதரினால் வழிநடத்தப்பட்டு அவங்களுக்கு வாக்கு பண்ணின பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு போக தான் போறாங்க. ஆனா கடவுள் தம்முடன் இல்லாம அவருடைய ஆசீர்வாதம் வெறுமையாகத்தான் இருக்கும் என்பதை மோசே அறிந்திருந்தார். இன்று மோசேயின் இந்த ஜெபம் நம்ம கிட்ட கேட்கிற கேள்வி என்னன்னா, நாம எது மேல பற்றுடையவர்களா இருக்கிறோம்? கடவுள் மீதா அல்லது அவர் நமக்கு தரும் ஆசீர்வாதங்கள் மீது மட்டுமா? கடவுள் நமக்கு தரும் ஆசீர்வாதங்கள், அதாவது வேலை, உறவுகள், பொருளாதார வளர்ச்சி, இது எல்லாத்தையும் விரும்புவது சுலபம்தான். ஆனா கிறிஸ்துவம் என்பது ஆசீர்வாதங்களை பெறுவது பற்றி மட்டும் இல்லை, கடவுள் கூட நல்ல உறவோடு அவருடன் சேர்ந்து நடப்பதுதான் அது. மோசே வாக்கு பண்ணப்பட்ட தேசத்திற்குள்ள நுழைவதை விட கடவுளுடன் பாலைவனத்தில் தங்குவதையே விரும்புகிறார். நாம் எதை நாடுகிறோம்? நம்மை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை வாழ்வுக்கு நேராக நடத்தி நம்முடைய பெரிய மீறுதல்களை எல்லாம் கண்டித்தும் நம்மை கைவிடாமல் இருக்கிற கடவுளின் உறவையும் உடன்படிக்கையுமா, அல்லது அவர் தரும் ஆசீர்வாதங்களை மட்டுமா? மோசே இந்த ஜெபத்தினால் நமக்கு இன்று கற்றுத்தருவது என்னன்னா, கடவுள் அதில் இல்லை என்றால் அது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசமாக இருந்தாலும் எனக்கு வேண்டாம். கடவுள் தம்முடன் இருந்தால் வனாந்தரத்தில் இருப்பது கூட நலம் அப்படின்னு நினைக்கிறாரு. இந்த லெந்து காலத்துல கடவுளிடம் மோசேவை போல, ஆண்டவரே நீர் இல்லாது நான் எங்கும் பயணிக்க மாட்டேன் என்று ஜெபிக்கும் துணிவை பெற முயல்வோம். ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அருளும் ஆசிகளுக்கு மேலாக உம்மை விரும்ப எங்களுக்கு கற்றுத்தாரும்.
உமது கிருபை எங்களது பாவத்தை விட பெரியது என்பதை எங்களுக்கு நினைவூட்டும். நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பது எங்கள் வாழ்க்கையின் அடையாளமாக இருக்கட்டும். ஆமென்.